ஸோ சார், டே டு டே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அட்மிஷன் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு கவர் பண்ண போர்ஷன்ஸும் இப்போ லேட்டராக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு நீங்கள் எப்படி போர்ஷன்ஸை கவர் பண்ணுறோம் சார்? நம்ம அகாடமியில் நம்ம எப்படி அதெல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கோம்? நார்மலாக வந்து முன்னாடியே இப்போ ஒரு சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஜஸ்ட் நோ ஜாயின் பண்ணவங்களும் இருப்பாங்க. 1 மந்த் பிஃபோர் ஜாயின் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் காமனாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நம்ம அஷூரன்ஸ் கொடுத்த வரைக்கும் வந்து நம்ம என்னைக்கு அட்மிஷன்ஸ் எடுக்கிறோமோ நம்ம அஷூரன்ஸ் கொடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ செப்டம்பர் மிடில் நம்ம அட்மிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் நம்ம இந்த டாப்பிக்கெல்லாம் முடிக்க மாட்டோம்னு சொல்லிடுவோம். ஏன்னா செப்டம்பர் மிட் தான் நம்மளுடைய ஃபைனல் க்ளோசிங் டேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் மிட்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ் கவர் ஆயிரும். ஸோ எப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் வீக்கும் நடத்திருப்போம், லாஸ்ட் மந்த் நடத்திருப்போம், 2 months பிஃபோர் நடத்திருப்போம். அவங்களுக்கு எல்லாம் வந்து நடத்தினதையும் மறுபடியும் இவங்களுக்கு நடத்திட்டு இருக்க முடியாது. சைக்கிளிக் மெத்தடில் கவர் ஆகும். சைக்கிளிக் இந்த சென்ஸ் இப்போ நீங்கள் ஒரு 12 டாபிக்ஸ் நீங்கள் கிளாக் அசியூம் பண்ணிக்கணும். இந்த கிளாக் எப்படி வந்து நீங்கள் ஒரு 4 o'clock இருக்குன்னா 4th டாபிக் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் வந்து 1 4 5 6 7 8 9 12 வந்துட்டு மறுபடியும் 1 2 3 4 5 6 அப்படின்னு வந்துருது. அது மாதிரி டைட்டில்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைட்டில் கேட்ல சிலபஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸி எடுத்துட்டீங்கன்னா ட்ரிபிள் எடுத்தீங்கன்னா அனலாக் டிஜிட்டல் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் நெட்வொர்க்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டிசைன், மேனுஃபேக்சரிங் டிசைன், வைப்ரேஷன்ஸ், இந்த மாதிரியான சைபர். ஸோ இதே மாதிரியான ஒரு டைட்டில் சைக்கிளிக்காக நம்ம சுற்றிட்டு வந்துருப்போம். நடத்தின டைட்டிலாம் வந்து பேக் போகாமல் ரொட்டேஷன் பேசிஸில் வரும்போது எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகாது. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸ் வரதுனால நான் முன்னாடி கிளாஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த கிளாஸ்க்கு அவர் அப்படி தான் வந்திருப்பாரு. இப்போ ஒரு டைட்டில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 weekends 4 weekends போகும். ஒரு 35 to 45 hours போகும். ஸோ அந்த 45 hours வரைக்கும் அவர் வந்து நடத்துவார். அதே மாதிரி பேரலாம் போகிறதில்ல. இப்போ நீங்கள் காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு நடத்துகிற போது பேரலாம் நடத்துவாங்க. காலையில் ஒரு 1 hour வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ் போகும், மதியானம் 1 hour ஒரு சப்ஜெக்ட்ஸ் போகும், அப்புறம் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேரலாக போகிறதில்ல. ஸோ அதனால வந்து தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் பி அஃபெக்டட் ஃபார் சைக்கிளிக் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஒய்? பிகாஸ் நீங்கள் ஒரு டைட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த டைட்டில் போகிறோம். ஸோ ஈவன் தி ஸ்டூடெண்ட் ஜாயின் பிகினிங் ஆஃப் தி டைட்டில் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், மிடில் ஆஃப் தி டைட்டில் தே கேன் able to understand. ஏன்னா அந்த டைட்டிலுடைய பேசிக் கான்செப்ட்ஸை சொல்லி தான் நம்ம எடுத்து கொண்டு போகிறோம். முடியல படித்தாலும் அதே டைட்டில் ரிப்பீட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம், எண்டில் தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா அதே சேம் கண்ட்ரோல் சிஸ்டம் எகைன் கோயிங் டு பி ரிப்பீட். வேறாஸ் ஏர்லியர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த ரிப்பீட்டட் சப்ஜெக்ட்ஸை அவங்க விருப்பப்பட்டு அட்டென்ட் பண்ணிக்கலாம். வி ஆர் நாட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா, ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ சஃபிஷியன்ட் டைம் ஃபார் கோயிங் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம்ஸ். அதனால வந்து as soon as possible ஜாயின் பண்ணுங்க. ப்ரிஃபரபிளி வி வில் கிவ் அ பெட்டர் கோச்சிங். நம்ம ஃபீஸ் வாங்குறதும் அப் டு கேட் எக்ஸாமினேஷன் 2025 26 27 வாங்குறதுனால அப் டு தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இன்னொரு கொஸ்டின்ஸ்க்கு கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே 25 வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன், வாட் இஸ் த நீட் ஆஃப் அட்டெண்டிங் டில் 26 அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா 25ல ஒரு ஸ்கோர் ஒரு நாலேஜ் கேதர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஆல் ஓவர் இந்தியா பீப்புள் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். 100 out of 100 இது வரைக்கும் யாரும் வாங்கல இல்லை. ஸோ நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்குறானே 10 questions விட்டுறான். ஸோ அப்படிங்கிற போது அந்த கொஸ்டின்ஸ் கூட சால்வ் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதனால இதுக்கு ஒரு எண்டு கார்டே போட முடியாது. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டட்லி நீங்கள் வந்து அட்டம் பண்ணால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குவாலிஃபை ஆகலாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நல்ல ரேங்க் வாங்கலாம், அதை விட பெட்டரான ரேங்க் வாங்கலாம். லைக் 3 digit ரேங்க்குள்ளே போகலாம், இல்லை 4 digitலேருந்து 3 digitக்குள்ளே போகலாம், 3 digitலேருந்து 2 digitக்குள்ளே போகலாம், 2 digitலேருந்து ஒரு சிங்கிள் டிஜிட் ரேங்க் கூட வாங்க முடியும். ஸோ அதனால பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது செகண்ட் சைக்கிளில் ஃபேக்கல்டி வி யூஸ் டு சேஞ்ச் தி ஃபேக்கல்டி. ஸோ ப்ரீவியஸாக ஒரு ஃபேக்கல்டி கிளாஸ் எடுத்திருப்பாங்க, இந்த சைக்கிளில் வந்து வேற ஃபேக்கல்டி எடுப்பாங்க. இப்போ போன கிளாஸ் வந்து ஒரு 35-40 hours 45 hours ஒரு சப்ஜெக்ட் கேதர் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு 35 to 45 hours வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே சப்ஜெக்ட்ஸ்க்கு 80 hours அப்படிங்கிற ஒரு இதில் போகிற போது நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டெவலப் ஆகிருக்கும். பேசிக் கான்செப்ட் சேமாக இருந்தால் கூட அந்த ஸ்பீடு வந்து கிடைக்கும். ஸோ இதனால் பசங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. இதை வந்து ட்ரை பண்ணீங்கன்னா டெக்னிக்கலாக நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான், இன்ஜினியரிங் தான் படிக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்கில் வந்து டெஃபினட்டாக உங்களுடைய கெரியருக்கு எங்கே போனாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து as soon as possible ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வி அஷூர் தட் செப்டம்பர் மிட்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வி அஷூர் தட் வி வில் கம்ப்ளீட் என்டையர் சப்ஜெக்ட்ஸ். அப்புறம் வருவாங்க
எனக்கு அக்டோபரில் ஜாயின் பண்ணி நிறைய ஆல் இண்டியா ரேங்க் நல்லா கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், அவங்க அக்டோபரில் தான் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்டோபரில் ஜாயின் பண்ணாலும் அவன் டே நைட் உட்காந்து படிப்பாங்க. ஸோ அதே மாதிரி முன்னாடி ஏதாவது ட்ரைனிங் எடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களோட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் சொல்லிடுவோம், நீங்கள் வீடியோ கிளாஸ் அடிஷனலாக கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லேட்டாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக ரேங்க் வந்து கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சிரும்.